ஹாய் ஆல். நம்ம அன்றாடம் சில விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு இருப்போம். பணத்துக்காக, உறவுக்காக, மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக இப்படி எல்லாத்துக்காகவும் நம்ம போராடிட்டுருப்போம். ஆனால் இது எல்லாமே நம்ம எண்ணங்கள் மூலயமா பெற்றிட முடியும் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. ஆனால் கூட நம்மளால் அதை டியூனப் பண்ணவே முடியல. அந்த இடத்துல நம்ம ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம பிரெயின் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதனுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம போயிட்டுருப்போம். அது சொல்கிறபடி தான் நம்ம நடந்துக்கிட்டு இருப்போம். இன்னொன்று ஆழ்மனதின்படி நம்ம போயிட்டுருப்போம். ஸோ இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நிரூபிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கும் பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஃபெக்டிவ் மூலமா இந்தந்த விஷயங்களை மாற்ற முடியும் அப்படின்ற சில பல வழிகளையும் நான் சொல்ல போகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகும். ஓகே, 2ஆம் உலகப் போரில் நிறைய பேர் காயப்படுறாங்க. அப்போ சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே அந்த பெயின் ரிலீஃபிங் மருந்து கிடைக்காததுனால ஒரு டாக்டர் ஹென்ரின்றவர் என்ன பண்ணுறாராம், அங்கே பெயின் ரிலீஃப் மருந்து தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வெறும் செலைன், அதாவது இந்த டிஸ்டில் வாட்டரை மட்டும்தான் அந்த இன்ஜெக்ஷனில் செலுத்தினாராம் உடம்புக்குள்ளே. ஸோ அவங்களுக்கெல்லாம் உடனே அந்த பெயின் கில்லர் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவான ஒரு வேலை கொடுக்குமோ அதே மாதிரி பாடியில் அந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். இது என்ன நடக்குது, ஏன் அப்படி பொய்யான ஒரு மெடிசன் கொடுத்தா கூட உடம்புல ரியாக்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி 3 செட் ஆஃப் குரூப்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆர்த்ரெட்டிக்ஸ் அவங்க எல்லாருக்குமே மூட்டு வலி. அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேட்சுக்கு நீ பெயின், அதாவது முட்டி கால் முழங்காலில் சர்ஜன் பண்ணி அவங்களுக்கு சரி பண்ணுறாங்க. ஒரு பேட்சஸ் ஒரு குரூப்புக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டு அவங்களுக்கு ஒரு கட்டு கட்டி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்களாம். 2-3 மாதம் கழித்து அந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததோ அதே அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் சும்மா ஒரு கட்டு போட்டு விட்டு உங்களுக்கு பண்ணோம் ஆப்ரேஷன் அப்படின்னு சும்மா சொல்லப்பட்டவங்களுக்கும் உடம்புல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சான் அவங்களுக்கு. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அவங்களுக்கு தான் ஆப்ரேஷனே பண்ணலையே, அப்புறம் எப்படி இது நடந்தது அப்படின்றது எல்லாருக்கும் கேள்வி இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் தான் பிளசிபோ எஃபெக்ட்டுங்க. அதாவது மைண்டு ஒரு விஷயத்தை நம்பிடுச்சு, இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயத்த நினச்சிருச்சுன்னா அது அடுத்தபடி தாங்க கொடுக்கும். அதே மாதிரி தான் திரைப்படங்களில் காட்டின மாதிரி பாம்பு கொத்திட்ட உடனே நமக்கு மூளை நரம்புகள்லாம் செயலிழந்து நம்ம வாயிலேருந்து நுர தள்ளும் அப்படின்னு சொல்லி நமக்கு பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாம்பு ஏதாவது கடிச்சதுன்னா நமக்கு நார்மலாக அது கொடுக்குற விஷத்தை விட அந்த பயம் கொடுக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை என்பது பயங்கரமாக உடம்புல ஃபுல்லாக பாயுமா. இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஆகியிருக்குங்க. பயம் என்பது அந்த பாம்பு கடிக்கிறத விட அதிகபட்சமான அந்த ஒரு தன்மையை கொடுக்குமா. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி பேக் பெயின் உள்ளவங்களுக்கு பெயின் ரிலீஃப் ட்ரக் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் ஒரு பேட்சஸ்க்கு கொடுக்குறாங்க, இன்னொரு பேட்சுக்கு கொடுக்கல, சும்மா வாட்டர் தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகிருக்கு, இவங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகிருக்கு. இவங்களுக்கும் சேம் தான். ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னென்னா, நான் இந்த பெயின் ரிலீஃப் மருந்து எடுத்துக்கிறேன். அன்கான்ஷியஸ்லி அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. நம்ம கூட என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போனாலே நமக்கு 2 நாளில் சரியாயிடும். ஏன்னா அந்த மருந்து மாத்திரை போயிட்டோம், அவர் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு, அந்த மருந்து மாத்திரை நமக்கு சரியாகிடும். சின்ன குழந்தையிலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதே டேர்மில் தான் வேக்சினேஷனுங்க. டெட் செல்ஸ் ஆஃப் வைரஸ், அதாவது உயிரற்ற அந்த வைரஸ்கள்லேருந்து வரக்கூடிய அந்த உயிரற்ற செல்களை வச்சு தான் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு முன்னாடியே குழந்தையிலேருந்தே நமக்கு ஒரு வேக்சினேஷன் போடுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தில் ஒரு வைரஸ் உள்ளே வந்ததுன்னா நீ போராடணும் அப்படின்னு பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்து பிரெயின் அந்த இம்யூன் சிஸ்டமை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கி அது ரொம்ப ப்ரொட்டக்டிவாக வச்சுக்குமா. இதுதான் நடக்குது நம்ம உடம்பு. அப்போ நம்ம பிரெயின் எவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்தது இல்லை. அதனால தான் அதுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி சில விஷயங்களை கொடுத்துட்டா போதும், அந்த விஷயம் நடக்கும்போது அது தானாகவே பெர்ஃபார்ம் பண்ணிக்குமா. அதனால தான் இந்த அஃபர்மேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள். நான் நல்லா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், எந்த சூழ்நிலையும் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல எல்லா சூழ்நிலையும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஏன்னா பிரெயின் அதை நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா. இப்போ அதுக்கான ப்ராக்டிசஸ் பாருங்கள். ஏர்லி மார்னிங்கில் எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக பார்த்துட்ருப்போம்ல, 6:30க்கு முன்னாடி எழுந்திருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம்ல, அவங்கெல்லாம் இந்த பிளசிபோ எஃபெக்டை ரொம்ப சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.
நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆழ்மனதுக்கிட்ட என்னால் சீக்கிரமாக காலையில் எழுந்திருக்க முடியும், ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் தட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எழுந்தாலும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லியும் ஒரு 21 நாள் கிட்டத்தட்ட நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டு படுக்கும்பொழுது நீங்கள் எழுந்தால் கூட உங்கள் பாடி ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே ஃபீல் பண்ணும். ஏன்னா நீங்கள் அதை சொல்லி நம்ப வைக்கிறீங்க, அதனால் அது அப்படியே தான் நடத்தி கொடுக்கப்படும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை தேவையில்லாத ஒரு இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால நமக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் நிகழாதுன்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இது வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவாய்ட் பண்ண முடியாத ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம் இல்லையா? ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு தெரிஞ்சிருந்தால் கூட அதை நம்மளால் சாப்பிட பிடிக்காது, நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை நான் எடுத்துக்கும் பொழுது என் உடம்புல ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விளைவுகள் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல உணவுகள் எனக்கு நல்லதையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபுட் கார்விங்ஸை டிட்டாச் பண்ணலாம் அப்படின்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெஷலான ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் நம்ம நார்மலாக ஏதாவது ஜூஸ் குடிக்கும்போதே நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே சொல்லிக்கிட்டு அந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிக்கும்பொழுது அதே மாதிரி விளைவுகளை தான் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸை சீக்கிரமாக ரிலீஃப் பண்ணுறதுக்காக கையில் ஒரு கல் எடுத்துக்கோங்க. இந்த கல் பாரு, என்னுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இது ஈர்த்துக்குது, அது அப்சர்வ் பண்ணிக்குது, இந்த கல் என்னுடைய பாரங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த கல்லை டச் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா மைண்டு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றா அது இப்படி தான் அப்படின்னு மைண்டுக்கு கமெண்ட் கொடுத்துட்டே வரும்போது மைண்ட் பிலீவ் பண்ணி அதே மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி பதிய வச்சிட்ருப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறது தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வார்ம் வாட்டர், கொஞ்சம் கதகதப்பான தண்ணீரை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் தண்ணிக்கிட்ட சொல்லுங்கள், இந்த தண்ணி என்னை ரொம்ப நல்லா ஒரு ஆழ்ந்த நிலை உறக்கத்துக்கு கொண்டு போகும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிங்க. ரெகுலராக குடிச்சிட்டே வரும்போது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அந்த தண்ணி தூக்கத்தை கொடுக்குதோ இல்லையோ, நீங்கள் சொன்ன விஷயம் பாடியில் எஃபெக்ட் உண்டாகும், நீங்கள் நல்லா தூங்குவீங்க. இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், காலையில் 4 to 5 கிளாஸ், எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது பழக்கமாயிடும். ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், உங்களோட இம்யூன் சிஸ்டம் கூலாகும், நல்ல ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், நீங்கள் ரொம்ப காமாக அமைதியாக ஹேண்டில் பண்ண லைஃப்பை பழகுவீங்க. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பேட்சஸில் நடந்திருக்கு. அந்த கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மணி அட்ராக்ஷன் கிளாஸ் உங்களுக்கு வேணும்னாலும் மேலே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஒரு ஹேபிட் புதுசாக நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேங்க, ஆனால் ரொம்ப நாளாக என்னால் அதில் ஃபோக்கஸே பண்ண முடியல, அதை ஃபாலோவே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கையில் ஏதாவது ஒரு இது மாதிரி கயிறு மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு தடையும் சொல்லும் பொழுது இந்த கயிறை நான் போடும்போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, நான் என்னுடைய பழக்க வழக்கங்களை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், இது என்னுடைய ஹேபிட் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கோங்க. பிரேஸ்லெட்டோ இல்லை ஏதாவது கயிறோ நீங்கள் எது வேணாலும் டெய்லியும் போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை நான் என்னுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு என்னை இது பண்ணும், இது ஹேபிட் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிக்கோங்க உங்களுக்குள்ள. இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஆல்கோஹால் இல்லை ஸ்மோக்கிங், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதை குவிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக பபிள்கமோ இல்லை அதுக்கு பதிலாக ஏதாவது கேண்டீஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது இது கண்டிப்பாக என்னுடைய ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், அந்த ஜங்க் ஃபுட்டோட அந்த ஒரு சாப்பிடக்கூடிய ஆர்வத்தை இது குறைக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அந்த சாக்லேட்டையும் அந்த பபிள்கமையும் சாப்பிடும்பொழுது அது அப்படியே ரெகுலராக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண நிச்சயமாக அந்த ஆர்வம் உங்களுக்கு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அடிபட்டுட்டீங்க, ஏதாவது ஒரு இடம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அஃபெக்டட் ஏரியா எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல கையை வச்சுட்டு ஒரு நிமிஷமும் நான் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகிட்டே இருக்கேன், என் உடம்பு தன்னைத்தானவே சரி பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி ரொம்ப பொறுமையே இல்லைங்க எனக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வாட்ச் மாதிரி இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் கையில் கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கும் பொழுது நான் அதை ஒரு தடையும் பார்க்கும்பொழுது என்னுள்ள ஒரு அமைதி தன்மை வருது, எனக்குள்ள ஒரு மன அமைதி ஏற்படுதுன்னு நீங்கள் நினச்சி அந்த கமெண்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த வாட்சையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை கையில் கட்டும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படும். இதெல்லாமே பிரெயினுக்கு நம்ம கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அதன்படியே பிரெயின் நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் தாங்க.
அதே மாதிரி ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு நான் நல்ல மெமரி தன்மையோடு இருக்கேன், நல்ல ஞாபக சக்தியோட இதை நான் படிக்கிறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஒரு பிளெயின் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மெமரி வாட்டர் உள்ளே போய் என் படிப்பு தன்மையை அதிகப்படுத்துது, எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக உண்டாக்குது, ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ட்ரிங்கிங் வாட்டர் குடிச்சிட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆர்வமாக இருக்கும், நல்ல ஞாபக சக்தியும் கூட இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் கண்ணாடி முன்னாடி நின்று ஐ எம் வெரி ஸ்ட்ராங், ஐ எம் வெரி வெரி போல்ட், ஐ எம் கெட்டிங் சக்ஸஸ் இன் ஆல் மை ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ரெகுலராக உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டே வாங்க. அதுவும் ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது. நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் மனதில் உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இவை எல்லாருமே. ஏதாவது ஒரு கலவரம் நடந்துட்டுருக்கு, ஆர்கியூமெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுடைய கட்டை விரல் பக்கத்தில் இருக்க இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆட்காட்டி விரல் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பண்ணி என்னுடைய இந்த ஒரு அமைதித்தன்மையை கொண்டு வா, என் மனதுக்குள்ளே இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் என்னை அமைதிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் நீங்கள் ரெண்டுத்தையும், அதாவது உங்களுடைய கட்டை விரலையும் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் ஆட்காட்டி விரலையும் ஒன்றாக இணைக்கும் போது உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வித அமைதி ஏற்பட ஆரம்பிக்குங்க. இதெல்லாமே ரெகுலர் ப்ராக்டிஸில் தான் வரும். ஒரே நாளில் செஞ்சுட்டு எனக்கு வரலன்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. மாதிரி ஏதாவது ஒரு காயின், நல்ல ஒரு காயின், அது ஒரு ரொம்ப பெரிய பவர் இருக்குது, அதுக்கு யூனிவர்ஸ்லேருந்து ஒரு கிஃப்டட் பவர் அந்த காயினில் போயிருக்கு, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காயின், அது பேக்கெட்டில் வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த பணம் அது அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு அடிக்கடி அந்த கையில் அந்த காயினை வச்சு சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக பண வரவை அது வர வைக்கும். உங்கள் நம்பிக்கை எல்லாமே பேஸ்ட் ஆன் அவர் பிலீவிங் தான். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே. எதை நீங்கள் நம்புறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் நல்லா இல்லை, என் உடம்புல ஏதோ கோளாறு இருக்குதுன்னு நினச்சாலும் அது ஆப்போசிட் ரியாக்ஷனும் ஏற்படும். எனக்கு இல்லாத ஒரு நோயை நான் கற்பனை பண்ணாலும் நோய் வரும். இப்படி தான் நிறைய பேர் தனக்கு இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி அதையே வர வச்சுருக்காங்க. இதே மாதிரி நெகட்டிவ் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டு இது எல்லாமே என் நெகட்டிவ் திங்கிங்கை அப்சர்வ் பண்ணிக்கும், இந்த கல் வச்சுருக்கும் போது எனக்கு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் உருவாகும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. ஏதாவது எந்த ஸ்டோன் வேணாலும், ஒரு கூழாங்கல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் சொல்லி அதில் பதிய வைக்கிறதாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது நிச்சயமாக எதுக்காக நீங்கள் சஃபர் ஆகுறீங்க, எந்த கேரக்டருமே மாற்றிக்க முடியலன்ற கேரக்டர்ஸை ஈஸியாக மாற்றிக்க முடியும். பட் கீப் ஆன் ப்ராக்டிஸிங். அது அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு நாங்கள் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். இது வரைக்கும் 6 பேட்சஸ் முடிஞ்சிருக்கு. 7வது பேட்ச் ஆகஸ்ட் 18லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பல மாற்றங்களை அது கொடுக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.